கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் இஸ்ரவேலை யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். வெறும் கையோடு கடந்து சென்ற யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வரச்சில தன்னுடைய தேசத்துக்கு கடந்து வருகிறான். பிரியமானே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே 2 பரிவாரங்களோடு கடந்து வருகிறான். கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்வேன். திராட்சை செடியை நட்டு அதை வளர்க்கும் பொழுது அதை கட் பண்ணி வேறு இடத்திலே ஊன்றும் பொழுது அதிலே வேர் பற்றி கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வேர் பற்றி செடி தோங்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். திராட்சை செடியை போல கர்த்தருடைய காரம் கூட இருந்து உங்களை நடத்த போகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.